ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாரா, சாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இது எல்லாமே நன்மையாக தான் நடக்கும். சில விஷயங்கள் கெடுதலாகவும் நடக்கும் இல்லையா? நம்ம லைஃப்பில் அப்படி நம்மளுக்கு கெடுதல் பண்ணணும் நிறைய பேர் இருப்பாங்க, அதை நடத்திக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு அண்ட் இதை ரிக்வெஸ்டாகவே எனக்கு வச்சுருக்கீங்க, வாட்ஸ்அப்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரி. மேம், பிளாக் மேஜிக் என்னோட லைஃப்பில் என் குடும்பத்தில் இருக்கா இல்லையான்றதை நான் தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்யூஷன்ஸ் நான் எடுக்கணும். ஸோ இது ரீதியான பர்சனல் ரீடிங் எடுக்கலாம், ஆனால் நீங்கள் ஜென்ரலான ரீடிங்கும் பண்ணுங்க. ஸோ அப்போ நிறைய பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ரீடிங் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பதிவில் உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்திலேயோ பிளாக் மேஜிக் எஃபெக்ட் இருக்கா, யாராவது உங்களுக்கு செய்வினை வச்சுருக்காங்களா? ஓகே, ஸோ இது இருக்கான்னு பார்க்க போகிறோம். அண்ட் இது யார் வச்சுருக்காங்க, எந்த மாதிரியான ஒரு செயலில் வச்சுருக்காங்க, இதை பற்றியும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது பைல் செலெக்ஷனில் தான் பார்க்க போகிறோம், ஏன்னா உங்கள் எனர்ஜி கனெக்ட் பண்ணணும். ஸோ 3 பைல் கொடுப்பேன். இன்ட்ரோ முடித்த உடனே 3 பைலில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு கூட, இஷ்ட தெய்வத்தை வேண்டிகிட்டு கூட, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய லைஃப்பில் இப்படியான ஒரு விஷயம் இருக்கா இல்லையா, இதை நான் தெரிஞ்சுக்கணும், இதுக்கான ஒரு வழி கொடு அப்படின்னு சொல்லி உங்களுடைய தெய்வத்திட்ட வேண்டிட்டு ஒரு பைலை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பைலுக்கான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்கள் பைலோட டைம் கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங் பாருங்கள், இருக்கா இல்லையா, யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, உங்களுக்கு அப்படி அந்த எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு வந்திருக்குனாலும் சரி, நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொடெக்ஷன் ஹீலிங்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போது இருக்குன்ற மாதிரி இருக்குன்னா நீங்கள் அகைன் என்கிட்ட பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மேற்கொண்டு என்ன செய்யலாம், இந்த ப்ரொடெக்ஷன் ஹீலிங் எப்படி எடுக்கலான்றது டிஸ்கஸ் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த ரீடிங் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், நன்றி பிரபஞ்சம், ஏன்னா இந்த பதிவு இந்த தருணத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்தினதுக்கு டிவைன் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணும்போது இது இன்னும் நிறைய சஜஷனில் போகும். இது நிறைய சஜஷனில் போயிட்டு நிறைய விதமான ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் போது, இந்த வீடியோ ரீச் பெருசாக இருக்கும் போது இதை பேஸ் பண்ணி நிறையா ரீடிங் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து பண்ணுறேன். அண்ட் நிறைய ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, ஸோ நம்மளுடைய சாரா ஹீலிங் சேனல், அதர் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த சேனலையும் போய் பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆல்மோஸ்ட் ப்ரைவேட் ரீடிங் வேணும், இந்த ப்ரொடெக்ஷன் ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், முருகர் கார்ட்ஸ் வேணும்னாலும் டிஸ்பிளே ஆடுறது வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பைல் செலெக்ஷன் பார்த்துட்டு 1 by 1 உங்களோட ரீடிங்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். உங்களுக்கு யார் பிளாக் மேஜிக் செஞ்சுருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு பிளாக் மேஜிக் இருக்கா இல்லையா, இருந்தால் யார் செஞ்சுருக்காங்க, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ரீடிங் பார்த்துட்டு இப்போ இந்த பிளாக் மேஜிக் இதில் இருக்குதுன்னு சொன்னேன்னா இதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொடெக்ஷன் ஹீலிங் தாராளமாக நீங்கள் எங்கிட்ட எடுத்துக்கலாம். டிஸ்பிளே த்ரூ வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க.
ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிளாக் மேஜிக் இருக்கா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1. So file number 1. We have 7 of cups. Okay. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஷஃபில் பண்ணுறத வெயிட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1. ஓகே. ஸோ ஃபைல் நம்பர் 1. கடந்த 2 வருடங்களா உங்களுக்கு எங்கேருந்து தான் பிரச்சனை கிளம்புதுன்னே தெரியல. தேவையில்லாத பிரச்சனைலாம் என்னை தேடி வருது. நான் எல்லாரையும் நல்லா தான் பார்க்குறேன். நான் மற்றவங்க எல்லாரும் என்ன ஒரு ஆப்போசிட் பார்ட்டியாக பார்க்குறாங்க. எல்லாருமே என்னை சார்ந்தவங்க எல்லாரும் எனக்கு அகெயின்ஸ்டாக மாறிட்டாங்க. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. நான் நல்லது நினச்சி செய்ய போன காரியம் அது வந்து கெட்டதாக மாறுது. எனக்கே பேக் ஃபயராக மாறுது. ஸோ நிறைய காரியம் முடிக்கிற நிலையில் இருந்த காரியங்கள்லாம் இழுபறியாக போயிடுச்சு. அவுட்கம்ஸ் கிடைக்கல. இந்த மாதிரி 2 வருடங்களாக உங்களுக்கு நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது. அண்ட் நீங்களே நிறைய குழம்பி போயிருப்பீங்க. எந்த விஷயங்களை எடுக்கலாம், எதை விடலாம், என்ன பண்ணலாம், யாரை நம்புறது வேணும், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் பிளாக் மேஜிக் எஃபெக்ட் இருக்குது. ஓகே. ஸோ இந்த எஃபெக்ட் என்ன பண்ணியிருக்குன்னா உங்கள் லைஃப்பில் இருந்த எல்லா விதமான பாசிட்டிவிட்டியும் கொலாப்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இல்லாமல் பண்ணலை, கொலாப்ஸ் பண்ணியிருக்கு. இந்த கொலாப்ஸ் பண்ணுறது இந்த சென்ஸ் என்னன்னா, ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும், உங்கள் கைக்கு வர மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே தட்டி கழிச்சு போயிடும். ஸோ நடக்கும், ஆனால் நடக்காமல் போகும். ஓகே. அது நடக்காதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடாது. அது நடக்கிற மாதிரி சில விஷயம் நடந்து அது மேலே இன்னும் உங்களுக்கு ஆசைகள் அதிகமாயிட்டு அதனுடைய கற்பனை கோட்டை அதிகமாகும் போது அது லைக் ஒரு 0%லேயே அது ஸ்டாப் ஆகாது. 50% உங்களை அதில் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து நடக்கிற மாதிரி நடந்து அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு பாருங்க. எப்பயுமே ஒரு காரியம் வந்து ஸ்டார்டிங்லேயே அது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அது வேற இருக்குன்னு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு அதுக்கான விஷயங்களும் நடந்து 50%க்கு மேலே அது இல்லாமல் போகும்போது வரக்கூடிய அந்த வலி இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசு. அதுதான் உங்களுக்கு 2 இயர்ஸாக நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து இந்த பிளாக் மேஜிக் எஃபெக்ட் இருக்கிறதால தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் உங்களை எல்லாருமே ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவையில்லாத எந்த பக்கம் போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ அப்போது லைஃப்பில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்ல விஷயங்களும் கெட்டது மாதிரியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் கெட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்லதுன்னு தோணும். ஸோ இப்படியான ஒரு குழப்பமான நிலை இது வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகே. மேற்கொண்டு பார்க்கலாம் இது உங்களுடைய ஃபேமிலிக்கு அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்றது செக் பண்ணலாம். எஸ், அஃப்கோர்ஸ் ஃபேமிலிக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஃபேமிலிக்கு அஃபெக்ட் ஆகிருக்கிறதால கூட மேபி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷம் யூனிட்டி இல்லாமல் போகும். ஆளுக்கு அதாவது ஃபேமிலிக்குள்ளே நிம்மதியாக தேட மாட்டீங்க, எல்லாரும் வெளியே தேடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கொலீக்ஸ் கிட்ட, அதர் பர்சன் கிட்ட இந்த அன்பை வந்து தேடுவீங்க. ஸோ இது எல்லாமே ஃபேமிலிக்குள்ளே யூனிட்டி இல்லாதனால தான் அந்த கொலாப்ஸ் இருக்குது. ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலியாக நிம்மதியான ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்கு. பட் இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒத்துமையும் இல்லை, உங்களுக்குள்ள அஃபெக்ஷனும் இல்லை, அதையெல்லாம் வெளியே தேட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ஃபேமிலி இது அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகே. ஓகே. யார் அந்த பர்சன், இதை யார் உங்களுக்கு கிரியேட் பண்ணது, என்ன மோட்டிவ்காக, அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே.
ஸோ இது வந்து யார் உங்களுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணது? ஸோ இது யார் உங்களுக்கு கிரியேட் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது, அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெண்ணினுடைய எனர்ஜி இருக்கு. ஒரு அந்த பெண்ணினுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஏன் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்ற போது, நீங்க உங்க லைஃப்ல எல்லாமே ஃபுல்ஃபில்லாக கிடைச்சிருக்கு. அது ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களா இருக்கட்டும், வேற வெளியில மதிப்பா இருக்கட்டும், பிஸ்னஸ் எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கு, உங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த ஃபுல்ஃபில்லாக இருந்தது அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒன்று அதெல்லாம் தனக்கு வேணும் அப்படின்றதுனாலையோ, இல்லை உங்களுடைய இது ஸ்பாயில் ஆயிட்டு, அதாவது நீங்க டவுன்ஃபால் ஆயிட்டு அவங்க அப்லிஃப்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலை அவங்களுக்குள்ள, அந்த மனநிலை இருந்திருக்கு. ஸோ இந்த ஆசையினுடைய தொடக்கம் தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணது. ஓகே. ஸோ அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உங்களால் அவங்க ட்ரிகர் ஆயிருப்பாங்க. உங்களால் அவங்க வந்து என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாமல், எந்த சைட் போகணும்னு தெரியாமல் ஒரு குழப்பமான நிலை வந்திருக்கும். உங்களால் அவங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன், ஏதோ ஒரு மனப்பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதற்கு அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக இப்படியான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போவும் அவங்க உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட அப்டேட் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் அவங்க வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்போவுமே உங்கள் மேலே ஒரு ஐ இருக்குது. ஓகே. ஒரு ஈவில் ஐ மாதிரியான ஒரு கெட்ட கண் பார்வை இருக்கு உங்க மேல. ஸோ அது வந்து நீங்க அப்படி நல்லா இருந்துட்டீங்களா, சந்தோஷமாயிட்டீங்களா, ஃபேமிலி சரியாயிடுச்சா, உங்களுடைய வாழ்க்கை சரியாயிடுச்சா? ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னே அந்த ஒரு ஸ்பை மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஃபெமினைன் எனர்ஜி இருக்குது. ஓகே. ஸோ அவங்க உங்களுக்கு ஏற்படுத்தினதுக்கான விஷயம், ரீசன் இதுதான். கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ அந்த அஃபெக்ட் உங்களுக்கும் உங்களால் உங்கள் குடும்பத்துக்கும் அது வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே நம்ம வந்து இதுக்கு சொல்யூஷன்றது வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சொல்யூஷன்றது உங்களுக்கு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்யூஷன் பார்க்கலாம். இல்லை டைரெக்டாக ப்ரொடெக்ஷன் ஹீலிங்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் டிஸ்பிளே த்ரூ வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துருக்கீங்க. யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள் விதமாக தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஸோ பைல் நம்பர் 2, யாரெல்லாம் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். உங்களுக்கோ இல்லை உங்களோட ஃபேமிலிக்கோ பிளாக் மேஜிக் அஃபெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இது ஜென்ரல் ரீடிங். ஸோ இதை பார்த்துட்டு இன்கேஸ் இருக்குன்னா நீங்கள் ப்ரொடெக்ஷன் ஹீலிங் தாராளமாக என்கிட்ட எடுத்துக்கலாம். இன்னும் டீப்பராக தெரிஞ்சுக்கனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிளாக் மேஜிக் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2, யாரெல்லாம் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். உங்களுக்கோ இல்லை உங்களோட ஃபேமிலிக்கோ பிளாக் மேஜிக் அஃபெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இது ஜென்ரல் ரீடிங். ஸோ இதை பார்த்துட்டு இன்கேஸ் இருக்குன்னா நீங்கள் ப்ரொடெக்ஷன் ஹீலிங் தாராளமாக என்கிட்ட எடுத்துக்கலாம். இன்னும் டீப்பராக தெரிஞ்சுக்கனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிளாக் மேஜிக் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். File number 2,
ஐ திங்க் உங்களுக்கு வந்து பிளாக் மேஜிக் எஃபெக்ட் இருக்கு. இது எப்போதுலேருந்து இருக்குன்னா 4 இயர்ஸாக இருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம் இல்லை அப்படின்றது ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. ஆனால் இருக்குன்ற ஃபீல் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு இந்த ஒரு கார்டு மூலிமா. ஸோ இந்த ஃபீல்ன்றது வந்து என்னோட இன்ட்யூஷனை நான் சொல்கிறேன். ஏன்னா இருக்கு இங்கே. ஓகே, 4 இயர்ஸாக இருக்கு. இதில் இல்லைன்ற ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு இல்லை, அது ஏன் இல்லைன்னு வந்ததுன்னா அதுக்கு ரீசன் இங்கே வருது. என்ன விஷயம்னா, அது நீங்கள் இந்த 4 இயர்ஸாக அது இருந்தாலும் நீங்கள் அதை ஓவர்டேக் பண்ணி வர்றீங்க. அதுதான் விஷயமே. ஸோ இந்த பிளாக் மேஜிக்கால் உங்களுடைய பலத்தை குறைக்க முடியல. ஓகே, ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை குறைக்க முடியல. நீங்கள் அதுக்கு மேற்கொண்டு பீட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த பிளாக் மேஜிக் எந்த விஷயத்தில் மிகப்பெரிய அடியை உங்களுக்கு கொடுத்துருக்கோம்னா, பணம் ரீதியான விஷயத்துலையும் வேலை ரீதியான விஷயத்துலையும் மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க. இந்த 4 இயர்ஸாக மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க, நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் விஷயத்தில் நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க், நீங்கள் கஷ்டப்பட்ட வேலை, நீங்கள் ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக செஞ்சுருப்பீங்க, வேலைக்காக நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க, 100% உங்களோட எஃபர்ட் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதற்கான ஒரு ஊதியமோ அதற்கான பலனோ உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஓகே, ஸோ அப்படி தான் அதற்கான ஊதியம், தட் மீன்ஸ் ஆப்வியஸ்லி ஃபினான்ஷியலாக டெவலப் இருந்திருக்காது. உங்களோட உழைப்பு மட்டுமே போயிட்டு இருந்திருக்கும், ஆனால் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் இருந்திருக்காது. ஓகே, ஸோ இப்படியான ஒரு நிலை உங்களுக்கு போயிட்டே இருந்திருக்கும். இது எல்லாமே வந்து அந்த எஃபெக்ட் இருக்கிறதுனால தான் 4 இயர்ஸாக. அண்ட் உங்களுடைய ஸ்ட்ரென்த் ஆனால் குறையலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்ட்ரென்த் குறையாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் அதை பீட் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருந்தாலும், ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போயிருந்தாலும் உங்களால் அதை பீட் பண்ணியிருக்கவே முடியாது, ஓவர் கம் பண்ணியிருக்கவே முடியாது. நீங்கள் அதிலே மூழ்கி போயிட்டுருப்பீங்க. ஓகே, ஸோ இப்படியான ஒரு விஷயங்கள் இங்கே இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயமும் இருக்குது. ஓகே, உங்களுடைய உணர்வு ரீதியாக ரிலேஷன்ஷிப் உணர்வு சார்ந்து இதனால் ஏற்பட்ட ஒரு எஃபெக்டாக இருக்குது. இது பிளாக் மேஜிக் எஃபெக்ட் இருக்குது. ஓகே, இமோஷ்னலி நீங்கள் ரொம்ப ட்ரெயினாக இருப்பீங்க. ஒரு விரக்தி நிலை, யாருக்கிட்டையும் அன்பாக பேச முடியாத நிலை, சந்தோஷமாக பேச முடியாத நிலை, யாருக்கிட்டையும் அன்பு கருணை காட்ட முடியாத நிலை, இது எல்லாமே ட்ரெயின் அவுட் ஆகிருக்கும் இந்த பிளாக் மேஜிக் எஃபெக்ட் இருக்கிறதால. அதுவும் நீங்கள் ஆண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். அது ரொம்ப பெரிய ஒரு விரக்தியை வந்து கொடுத்துருக்கும். நீங்கள் ஒரு அன்பானவங்க அப்படின்றத தாண்டி இவ்வளோ ஒரு அரகண்டானவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டியிருக்கும். நீங்கள் ஒரு பெண் நபராக இருந்தீங்கன்னா வேறு யார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு, அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆண் நபர்கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக கிடைச்சிருக்காது எந்த ஒரு இமோஷனல் சப்போர்ட்டும் உங்களுக்கு. ஏன்னா இது எல்லாமே உங்களை நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு செல்ஃப் லவ் பண்ணி செல்ஃப் இமோஷனல் சப்போர்ட் கொடுத்து தான் நீங்கள் வந்திருக்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுருக்கும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு யார் சைட்லேருந்தும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடாது, இமோஷனல் சப்போர்ட் கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே கிடைச்சிருக்காது. ஓகே, ஸோ இப்போ இது உங்களுக்கு மட்டும்தானா இந்த பாதிப்பு, இல்லை இந்த பிளாக் மேஜிக் உங்களுடைய ஃபேமிலியும் அஃபெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களோட ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ண மாதிரி இங்கே இல்லை, ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணலை. ஓகே, ஸோ இன்னொன்று இங்கே என்ன சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஆண் நபராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நபர், உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க. ஸோ அந்த பெண் நபர் இதை முறியடிக்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலே அவங்க செய்யக்கூடிய செயல்கள், ஆன்மீக ரீதியான செயல்கள், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், ஓகே, ஸோ அவங்களுடைய புண்ணியங்கள், அவங்களுடைய நல்ல கர்ம வினைகள், இதெல்லாம் இது முறியடிக்குது. ஓகே, உங்கள் ஃபேமிலிக்கு பாதிக்காத வண்ணம் முறியடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியவங்க பெண்ணாக இருக்கிறீங்கன்னா, ஸோ நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸில், இல்லை கொஞ்சம் ஏர்லியாக
ஒரு 20+, 18+, 20+, அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் செஞ்ச சில புண்ணிய காரியங்கள், புண்ணிய கர்மாக்கள், சில நல்ல விஷயங்கள், இதெல்லாம் வந்து உங்கள் ஃபேமிலியை பாதிக்காத அளவுக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, ஆனால் அப்போது ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருந்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நல்லது செஞ்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அதுதான் இப்போ உங்கள் ஃபேமிலியை பாதிக்காமல் காப்பாற்றுது. காலம் கடந்து பதில் சொல்லும், காலம் கடந்து தர்மம் காப்பாற்றும் அப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தட் உங்களுடைய ஃபேமிலி இதெல்லாம் அஃபெக்ட் ஆகலை, தடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே இப்போ யார் அந்த பர்சன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன எந்த தேவைக்காக இப்படி செஞ்சுருக்காங்கன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஷஃபில் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ யார் அந்த பர்சன்? ஃபைல் நம்பர் 2. ஓகே ஸோ ஃபைல் நம்பர் 2, யார் அந்த பர்சன்? ஃபேமிலி பர்சன் பார்க்கும்போது 2 பர்சன் இருக்கிறாங்க. மேல் 1, ஃபீமேல் 1, ஆண் நபர் 1, பெண் நபர் 1, 2 பர்சனுமே இருக்கிறாங்க. அதாவது 2 ஜெண்டரும் இருக்கிறாங்க. ஓகே, அப்போ 2 விதமான அஃபெக்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சில பேருக்கு ஆண் நபராக இருப்பாங்க, சில பேருக்கு பெண் நபராக இருப்பாங்க. ஓகே, ஸோ அது என்னன்னா, உங்கள் நிம்மதியை குலைக்கணும். நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது. நீங்கள் அடுத்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களை வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாமல், இது வந்து கண்ட்ரோல்னு சொல்லலாம். உங்களை அவங்க கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினச்சிருக்கிறாங்க சில பேருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்க்கக்கூடியவங்க ஆண் நபராக இருக்கீங்க, பெண் நபராக இருக்கீங்கன்ற போது சில பேருக்கு மட்டும் இது வந்து மாறும். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயம் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க உங்களை கண்ட்ரோல் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்கு அது மூலிமா இந்த வசியம் அதெல்லாம் வந்து லைக் ஒயிட் மேஜிக்கில் சேரும். பிளாக் மேஜிக், டார்க் மேஜிக் அந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணி, அதாவது அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த எஃபெக்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக நீங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னு சில பேருக்கு மட்டும். நீங்கள் ஆனால் நிறைய மெஜாரிட்டியாக நம்ம நிறைய பேர் பார்க்குறது, ஆண் நபரும் உங்களுக்கு இது மாதிரியான விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு பெண் நபரும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மொத்தமாக வந்து நீங்கள் ஒன்று அவங்க வாழ்க்கையை விட்டு போயிடணும், விலகிடணும், ஆர் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாமல் ஸ்தம்பித்து போயிடணும். ஓகே, ஒரு முடக்கத்துக்கு போயிடணும். வேற எதுவுமே உங்கள் லைஃப்பில் அப்டேட் இருக்கக்கூடாது, நீங்களும் எதுலேயும் மீண்டு வரக்கூடாது, ஒரு முடக்க நிலைக்கு போயிடணும். இப்படியான ஒரு விஷயத்தை தான் அவங்க மேலே புகுத்திருக்காங்க. லைஃப்பில் உங்களுக்கு நிம்மதின்றது இருக்கக்கூடாது, சந்தோஷம்ன்றது இருக்கக்கூடாது. மேபி அவங்கள நீங்கள் சபிச்சிருக்கலாம், அவங்களுக்கு டைரெக்டாக அவங்கள ஏதாவது திட்டி இருக்கலாம், நீங்கள் அவங்கள ரூல் பண்ணியிருக்கலாம். உங்களோட ஆக்ஷன், உங்களோட பேச்சு ஏதோ ஒன்று அவங்கள வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அவங்க சுத்தமாக நீங்கள் மற்ற விஷயங்கள்லேயே வந்து பிஸியாக இருக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், பிரச்சனையிலே மாட்டிகிட்டு இருக்கணும், நிம்மதியாக இருக்கக்கூடாது. ஸோ அவங்க வழிக்கே நீங்கள் வரக்கூடாது, அவங்களோட நினைப்புக்கே வரக்கூடாது. ஸோ அவங்களோட நினைவே உங்களுக்கு வரக்கூடாது. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அதிலிருந்து நீங்கள் வெளியேறணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால் அந்த பிளாக் மேஜிக்கை உங்கள் லைஃப்பில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே காட்டுது. ஸோ ஆணும் இருக்காங்க, பெண்ணும் இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபைல் நம்பர் 2, உங்களுக்கு யார் பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கா எப்படி அப்படின்றத பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து இந்த பிளாக் மேஜிக்கை ரிமூவ் பண்ணணுன்னாலும் சரி, அண்ட் இன்னும் டீப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான விஷயங்களை எடுக்கணும், சொல்யூஷன்ஸ் எடுக்கணும்னாலும் சரி, டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ரீடிங் பார்த்துட்டு கூட நீங்கள் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, இல்லை ப்ரொடெக்ஷன் ஹீலிங் வேணுனாலும் டைரெக்டாக எடுக்கலாம். அண்ட் இந்த ரீடிங்காக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.
ஹலோ பைல் நம்பர் 3, வெல்கம் டு யுவர் ரீடிங். பைல் நம்பர் 3, உங்களுக்கு பிளாக் மேஜிக் எஃபெக்ட் இருக்கா இல்லையா, இருந்தால் அதை யார் செஞ்சது எதுக்காக அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஜென்ரலான ரீடிங். ஸோ இது உங்களுக்கு இன்னும் டீப்பர் லெவலில் வேணும். இப்போது உங்களுக்கு பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்னா, எஃபெக்ட் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொடெக்ஷன், ஹீலிங் சொல்யூஷன் தாராளமாக நீங்கள் என்கிட்ட எடுத்துக்கலாம். டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணி பாருங்கள், ஷஃபில் பண்ணுற வரைக்கும், உங்கள் கார்ட்ஸ் எடுக்கிற வரைக்கும். ஸோ பைல் நம்பர் 3, உங்களுக்கு பிளாக் மேஜிக் எஃபெக்ட் இருக்கா அப்படின்றது பார்க்கலாம். பைல் நம்பர் 3, பைல் நம்பர் 3. So file number 3, just hold on. ஸோ பைல் நம்பர் 3, பைல் நம்பர் 3 எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ கொஞ்சம் நிம்மதி ரிலாக்ஸ் ஆகிடுங்க. ஏன்னா அந்த 2 பைலும் கொஞ்சம் மோசமாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ பைல் நம்பர் 3க்கு பிளாக் மேஜிக் இல்லை, அஃபெக்ட் இப்போ இல்லை. ஓகே, மேபி முன்னாடி இருந்திருக்கலாம். நீங்கள் அதுக்காக ஏதாவது சொல்யூஷன் ஆர் ரெமெடிஸ், பரிகாரங்கள், பூஜைகள் ஏதாவது பண்ணியிருக்கலாம். ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, அப்படி பண்ணியிருந்தா ரிமூவ் ஆயிடுச்சு, எஃபெக்ட் இல்லை. அண்ட் இதுக்கு முன்னாடி பாதிப்புகள் இருந்திருக்கலாம், இப்போ அந்த பாதிப்புகள் இல்லை, அந்த எஃபெக்ட் இல்லை, போயிடுச்சு. அண்ட் ஆனாலும் ஏன் ஸ்டில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, அது உங்களுடைய அந்த மனதினுடைய தாக்கம். இப்போ முன்னாடி பிளாக் மேஜிக் எஃபெக்ட் இருந்து நீங்கள் அதை கிளியர் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனுடைய தாக்கம் இன்னமும் இருக்குது, அதனுடைய தாட்ஸ், எண்ணங்கள் இன்னமும் உங்களுக்கு சுற்றி வர்றதுனால அந்த தாக்கம் இருக்குது, அவ்வளோதான். பட் அதனுடைய உண்மையான அந்த வைப், அந்த ஒரு அது கொடுக்கக்கூடிய விளைவுகள், கான்சிக்வன்சஸ், அதெல்லாம் இப்போ இல்லை உங்கள் லைஃப்பில். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பிளாக் மேஜிக் எஃபெக்ட் இல்லை, அஃபெக்ட் இல்லை அப்படின்னு இருக்குது. பட் மனசு மட்டும் கொஞ்சம் நீங்கள் மனது அளவில் ஒரு டிப்ரெஷன்லேயோ ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக்லேயோ இருக்கிறதால அது இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களுக்கு இருக்கும், மோரோவர் ரிலேஷன்ஷிப் சார்ந்து தான் இருக்கும். நம்மளோட ரிலேஷன்ஷிப்னால யாராவது நம்மளுக்கு பண்ணிட்டாங்களோ, அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு பண்ணிட்டாங்களோ, எனக்கு பண்ணிட்டாங்களோ, ஸோ என் ஒய்ஃப்க்கு பண்ணிட்டாங்களோ, லைக் இந்த மாதிரி. ஸோ இது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு மனசு சரியில்லை, ஹார்ட் பிரேக்ஸ் இருக்குது, ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் இருக்குது, கைண்ட் ஆஃப் ஒரு மனவேதனை இருக்குது. அதனால உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு லைக் ஒரு ட்ரிகர் தான், ஒரு விதமான பயம் தான் தவிர்த்து இப்போதைக்கு அந்த எஃபெக்ட் இல்லை அப்படின்னு தான் இருக்குது. இப்போதைக்கு இல்லை. ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், இப்போ கிடையாது. நீங்கள் வந்து ஒரு தெளிவான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இல்லைன்றது உங்களாலே உணர முடியும், ஹாப்பி ஆகிடுவீங்க. பட் ஏதோ ஒன்று அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இருக்குமோன்னு. சரிங்களா? ஸோ மேபி இந்த ரீடிங் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை, உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எந்த ஒரு கண்ட்ரோல் விஷயம் இல்லாமல் செய்ய ஆரம்பித்தாலே இந்த ஒரு இது இருக்குமான்ற ஒரு பய உணர்வு அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இங்கே இருக்கா இல்லையான்றது தான் கேள்வி. ஸோ இருக்குன்னா தான் அது ஃபேமிலிக்கு அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்றது பார்ப்போம். அண்ட் வந்து யார் பண்ணா அப்படின்றது பார்ப்போம். ஸோ இங்கே இல்லைன்றது தான் வருது. ஓகே, அதனால் நம்ம பார்க்கலாம், மேற்கொண்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க இருக்குது அப்படின்றது வேணால் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு தான் வருது, ஹாப்பியாக இருங்க. செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கோங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்க. அதுதான் ஒரு இழப்பினுடைய வலி, ஏதோ ஒரு வேதனை அது இருக்குது. அதனால தான் நீங்கள் நிறைய பேர்கிட்ட சேராமல் பேசாமல் கூட இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கிட்ட இருந்து கூட கொஞ்சம் தள்ளி இருப்பீங்க, அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருப்பீங்க. ஸோ அதுவும் இந்த தாக்கத்துக்கு ஒரு அறிகுறியாக ஒரு ரீசனாக இருக்கும்.
உங்களோட மைண்டில் வந்து ஒரு விதமான கான்ஃப்ளிக்ட் இருக்குது, யாரு கூடயோ ஒரு வாக்குவாதம், தீரா பிரச்சனை இருக்குது, ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இருக்குது, யாரோ உங்களை குத்துறா மாதிரி பேசிட்டாங்க, யாரோ உங்களை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்கு அவங்களே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு யாரோ பண்ணதுனால தான் இப்படி நடக்குதா, இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களோட வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ எங்கேஜ்டாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருங்க, அப்பப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்குது. இயற்கையும் தெய்வமும் உங்களுக்கு புது புது நல்ல விஷயங்களை கொடுக்குறாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். போன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டாலே உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கும். ஓகே, சரி. எதையோ நினச்சி உட்காந்துட்டு இருக்கீங்க, உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு தடுப்பு சுவரை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அதுதான் இந்த ஒரு நிலைக்கு காரணம். உங்களுக்கு வந்து இல்லாத பொல்லாததெல்லாம் யோசிக்கிற மாதிரி வருது இல்லையா, நம்மளுக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, என்னவோ ஆயிடுச்சு, அதனால தான் வந்து எனக்கு எல்லாம் இப்படி நடக்குது, அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ ஒரு 10 of cups. ஸோ ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க, உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது நல்லதோ, எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. மற்றவங்க உங்களுடைய அழகே லவ் அண்ட் கம்பேஷன் தான். ஓகே, ஸோ உங்களுடைய அழகே வந்து உங்களுடைய ப்ளஸ் ஹைலைட்டு அன்பு, கருணை, இந்த மாதிரியான மனப்பான்மை தான். ஸோ அதை விடாதீங்க, அது இன்னும் அதிகப்படுத்துங்க. ஏன்னா அதை விடுறதுனால எல்லாரும் வந்து நீங்கள் ஒரு அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க, எல்லாரும் டிஃபென்சிவ் மோட்லேயே இருக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் அங்கே அந்த கோர்ட்டுக்கு அந்த சைடு நில்லுங்க, இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு, லைக் அது வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுடைய அந்த ப்ளஸ்ஸை வந்து இன்னும் ஷைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது பிளாக் மேஜிக் எஃபெக்ட் இல்லை, ஆனால் உங்களுக்கு மன ரீதியாக ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இருக்குமோ இருக்காது, அதுலேருந்து வெளியேறுவீங்க. மற்றபடி எவ்ரி திங் இஸ் ஃபைன், எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. சந்தோஷமாக இருங்க, எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இல்லை அப்படின்றது தான் இந்த ரீடிங்கில் வருது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3, உங்களுக்கு எதுவும் இல்லை, உங்கள் மனசு தான் காரணம் அப்படின்ற மாதிரி ரீடிங்கில் பார்த்தோம். ஸோ இருந்தாலும் அந்த மனசு சரி பண்ணணும், ஹீல் ஆகணும் நான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட தாராளமாக நீங்கள் பர்சனல் ஹீலிங் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ரீடிங்காக கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஸோ நேயர்களே, இந்த பதிவில் நாம் ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். பிளாக் மேஜிக் உங்கள் லைஃப்பில் இருக்கா இல்லையா, அது உங்கள் ஃபேமிலியை பாதிச்சிருக்கா, யார் அதை எதுக்காக செஞ்சது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொடெக்ஷன் ஹீலிங் உங்களுக்கு வேணும், இதை கிளியர் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸ் எடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பதிவோட மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah from Sarah Charu. Bye.